பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக இன்று கூடுகிறது நாடாளுமன்றம். நாளை பதவியேற்கின்றனர் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள். தற்காலிக சபாநாயகருக்கு உதவும் குழுவில் இடம்பெற மாட்டோம் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி உறுப்பினருக்கு தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு வழங்காததால் ஏற்க மறுப்பு. நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்தது சிபிஐ. புகாருக்கு உள்ளான 63 மாணவர்கள் தகுதி நீக்கம். கருணை மதிப்பெண் விவகாரத்தில் 1563 பேருக்கு நடந்த இளநிலை நீட் மறுதேர்வில் 813 பேர் மட்டுமே பங்கேற்பு. 48% பேர் மட்டுமே தேர்வெழுதியதால் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து காங்கிரஸ் வாய் திறக்காதது ஏன்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. கள்ளச்சாராய விவகாரத்தில் தங்களை தொடர்புபடுத்தி பேசிய ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் நோட்டீஸ். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதுடன் தலா 1 கோடி ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனை. கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் பங்கேற்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. திமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள் என 64 பேர் மனு தாக்கல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு ஜூலை 5 வரை நீதிமன்ற காவல். மீனவர்களை விடுவிக்க கோரி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அறிவித்த சக மீனவர்கள். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரீட்சை. போட்டி நடைபெறும் செயின்ட் லூசியாவில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழை. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய அந்த வேட்புமனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்படுகின்றன என்று இது சார்ந்த விவரங்களை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் குணாநிதியிடம் நாம் கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு சார்ந்த அடுக்கடுக்காக பல்வேறு குளறுபடிகள் குறித்த குற்றச்சாட்டுகள் வெளிவரக்கூடிய நிலையில் அதற்கான விலக்கு தமிழ்நாடு அந்த விலக்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வலுப்பெறுகிறதா என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் துணைவேந்தரும் நீட்டினுடைய பாதிப்பு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய உறுப்பினருமான திரு ஜவஹர் நேசன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக சட்டப்பேரவை 4வது நாளாக கூடவிருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்விக்கான அந்த மானிய கோரிக்கை குறித்த விஷயங்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அதிமுக தரப்பில் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டம் இன்று தொடங்கவிருக்கிறது. இதில் எம்பிக்கள் பதவியேற்கவிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்தியையும் அதே போன்று கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். இவை குறித்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் பேசலாம். குணாநிதி, இப்போ விக்கிரவாண்டியில வேட்புமனு பரிசீலனை நடைபெறவிருக்கு. என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன?
அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 21ஆம் தேதி மாலை 3 மணியோடு பார்த்தீங்கன்னாக்கா 64 வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழலில் இன்று அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற இருக்குது. குறிப்பாக வேட்புமனுக்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, அதில் கூறப்பட்டுள்ள ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த ஆய்வு என்பது தற்போது அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறாங்க. அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த வேட்புமனுக்கள் என்பது ரத்து செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து வருகிற 26ஆம் தேதி இந்த வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்று மாலையே வேட்பாளர் பட்டியலும் என்பது வெளியிடப்படும். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் என்பது நடைபெற இருக்குது. இன்று இந்த 64 வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது அதிகாரிகள் தற்போது ஈடுபட இருக்கிறாங்க. விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் இங்கு இன்றைக்கு வேட்புமனுக்கள் பரிசீலனை என்பது நடைபெறவிருக்கிறது. இது சார்ந்த விரிவான கள விவரங்களை வழங்குமைக்கு நன்றி குணாநிதி. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜவஹர்நேசன் அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீட் பாதிப்புகள் என்னென்னவாக இருக்கும் என்பது சார்ந்த ஆய்வு நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருந்தீங்க. அதுல நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள்ல தெரிய வந்த விஷயங்கள்ல இப்போ நடக்கக்கூடிய குளறுபடிகள் இது எதிர்பார்க்க ஒன்றா அல்லது முன்னாடியே கணிக்கப்பட்ட ஒன்றாக நீங்க பாக்குறீங்களா? வணக்கங்கம்மா. இது முன்பே கணிக்கப்பட்ட ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, இப்போ இந்த நீட் குளறுபடிகளை இப்போ எடுத்துக்குவோம். இந்த குளறுபடிகள் எல்லாமே மால் ப்ராக்டிசஸ், கரப்ஷன், இந்த மாதிரி சார்ஜஸில் தான் போயிட்டு இருக்குது. ஃப்ராடு பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, இது போன்ற ஒரு சார்ஜஸில் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் 2 விஷயம். ஒன்று, அவர்கள் இந்த கிரேஸ் மார்க் போட்டது நேரமின்மை என்ற காரணத்தினால் கிரேஸ் மார்க் போட்டது. அதற்கு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால், இதில் ஒன்று, அவர்கள் மீண்டும் மறு தேர்வு எழுத வேண்டும், அது இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பது இந்த 2. அடுத்தது, இந்த வினாத்தாள்கள் லீக், கசிவு என்பது. இந்த வினாத்தாள்கள் லீக் என்ன, இந்த கசிவுகள் என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் இங்கே பெங்களூர், பீகாரில் இருந்தது, அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்களில் பரவியிருக்கு. நிறைய இடத்துல ஒரு பெரிய ஸ்கேண்டலாக இது நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்போ அதற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விசாரணை செய்கிறார்கள். போலீஸும் விசாரணை, பாட்னா போலீஸ்லாம் விசாரணை செய்து இதில் நிறைய கன்ஃபெஷன்ஸ் அது தவறு செய்தவர்கள் ஆமாம் செய்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த 2 விஷயங்கள். இப்போ இந்த 2ற்கும் தீர்வை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த முதல் தீர்வு என்பது மீண்டும் மறு தேர்வு செய்வது என்பது. ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, இது சரியாக இந்த தேர்வை நடத்த முடியாது, திறனற்றது, அதற்குண்டான கட்டமைப்பு அதற்கு இல்லை, அதற்குண்டான அந்த தேர்வு கட்டமைப்பே, ஃப்ரேம் ஒர்க்கே சரியாக இல்லை என்பதனால் அவர்கள் இப்படிப்பட்ட குளறுபடிகளுக்குள் சென்றிருக்கும் பொழுது மீண்டும் அதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மீண்டும் இந்த தேர்வை நடத்தலாம். அப்படி என்று இந்த 1000 சொச்ச மார்க் அந்த மாணவர்கள் இந்த அந்த நேரமின்மை காரணமாக மீண்டும் மறுதேர்வு எழுத வேண்டும் என்று இதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பணித்து இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்று சொன்னதும் தவறு. ஏனென்றால் இந்த குளறுபடிகள் நடந்ததற்கு தீர்வு இல்லாமல் அதற்கு ஒரு எதனால் நடந்தது, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்தால் இது சரியாக செய்ய முடியும் என்று அறியாமல் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை மீண்டும் தேர்வு நடத்த அனுமதித்ததே தவறு. இன்னொன்று, ஒரு தவறு நடந்திருக்கிறது, நேரமின்மை என்று கூறப்பட்டது. அதற்கு இவர்களிடம் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், இவர்களுடைய கட்டமைப்பில் எந்த ஒரு கண்டின்ஜென்சி பிளான் எதுவுமே கிடையாது. அதாவது இது போன்று ஒரு நேரமின்மை நடந்தால் அதற்கு என்ன செய்யலாம், மறுதேர்வு நடத்துவதா அல்லது அதற்கு கிரேஸ் மார்க் போடுவதா, அப்படியே கிரேஸ் மார்க் போட்டாலும் அதற்கு எந்த ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் அளிப்பது என்ற எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், எது ஒரு தீர்வும் இல்லாமல் இவர்கள் 8 வருடமாக இந்த தேர்வை நடத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரேஸ் மார்க் போட்டது தவறு என்றால் அந்த மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன முறையான தீர்வு என்று சுப்ரீம் கோர்ட்டும் கூறவில்லை, தேசிய அரசிற்கும் அதற்கு ஒரு புரிதலும் இல்லை. இது முறைகேடுகள் சம்பந்தப்பட்டது. ஆக இதற்கு தீர்வு என்ன என்று வரும்பொழுது மறு தேர்வு நடத்தலாமா,
மீண்டும் தேசிய அளவில் அனைத்து மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்துவது என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும், ஒரு டெம்பரவரி தீர்வாக இருக்க முடியும். ஆனால் அதை கூட இந்த தேசிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்த முடியாது. காரணம், விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதே இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், இதில் நிறைய குளறுபடிகள் இருப்பதனால் மீண்டும் இவர்களால் நடத்த முடியாது. இப்பொழுது கவுன்சிலிங்க்கு தயாராகி கொண்டிருக்கிறது மருத்துவ சேர்க்கைக்கு.